ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா எங்களோட வீக்கெண்ட் vlog தாங்க. ஸோ சாட்டர்டே மதியம் நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. காருக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு விட்டுருக்கும்போது அவங்க ஒரு சின்ன லைட் பார்த்திங்கன்னா போடாமல் விட்டுட்டாங்க. ஸோ அது பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சர்வீஸ் சென்டருக்கே வந்துட்டோம். அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கார் சர்வீஸ் கொடுத்தல மெயின் ப்ராப்ளமே என்னென்னா இதுதாங்க, அவங்க ஃபுல்லாக ஒர்க்கை முடிக்கிறதே கிடையாது. சரி அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டாங்கன்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் பாத்திர கடைக்கு போகிற வேலையெல்லாம் இருந்ததுங்க. குக்கர் பார்த்திங்கன்னா பழைய குக்கர் ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அப்படியே வரும்போது அதையும் சரி பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி எந்த கடைக்கு போகலான்னு பார்த்துட்டு வசந்தமலை எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. சரி அந்த கடைக்கே போகலான்ட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். சரி புதுசாகவே குக்கர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு 2 குக்கர் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு ஒரு வழியாக வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி லன்ச் டைம் ஆயிடுச்சு, லன்ச் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்லேயே பார்த்திங்கன்னா இங்கே தாத்தா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு கடை இருக்குங்க. ஒரு குட்டி கடை, எங்களோட ஃபேவரட் கடைன்னு சொல்லலாங்க. மேக்ஸிமம் நாங்கள் இங்கே தான் வந்து ஈரோடு வந்தாவே சாப்பிடுவோம். மார்கழி மாதங்காட்டி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். சரி சில்லி பரோட்டாவும் வெஜ் நூடுல்ஸும் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் சில்லி மட்டும் வாங்கிக்கிட்டோம். பெருசாக பசியும் இல்லை. சரி கொஞ்சமாக ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு இது மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு 2 பேரும் ஊருக்கு. 2 பேர்த்துக்குமே பயங்கர டயர்டுங்க. எப்படா வீட்டுக்கு போகலான்ட்டு இருந்தது. ஸோ ஊருக்கு வந்தாச்சுங்க. ஸோ சண்டே அப்போ நான்வெஜ் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. மார்கழிங்காட்டி நான்வெஜ்ஜும் செய்ய முடியாது. சரி மஷ்ரூம் பிரியாணியே செய்யலான்ட்டு அதுவே செய்கிறேங்க. மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. நான் வந்து புது குக்கர் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குக்கரில் தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய், கடலெண்ணெய் இதெல்லாம் கலந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நஸ்ட், அன்னாச்சி மூக்கு இது எல்லாமே போட்டுக்கணுங்க. அப்புறம் பிரிஞ்சி இலையும் போட்டுக்குங்க. அப்புறம் பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்குங்க. அப்போ தான் அது நல்லா வதங்கிடும். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 கூட போட்டுக்கலாம். அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு தக்காளி வந்து கொஞ்சம் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கணும். இதுதான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டே. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, மிளகு, ஏலக்காய். சின்ன வெங்காயம், புஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு. நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். மிளகா வந்து காரத்தை பொறுத்து, சோம்பு பட்டையெல்லாம் வந்து நான் அவங்க டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான மெயின் மசாலா. அதான் நம்ம அரைச்சி இது பண்ண போகிறோம். இதை அரைச்சிட்டு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே இருக்கும். நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா காளானுக்கு பதிலாக வந்து நீங்கள் சிக்கன், மட்டன் நீங்கள் எதில் வேணால் செய்யலாம். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இதை அரைக்கலாம். ஸோ அரைச்ச விழுதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ இந்த பேஸ்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் காளானை போட்டுக்கலாம். காளானும் நல்லா சேர்த்துட்டு இந்த காளான் நீர் விடுற அளவுக்கு நல்லா நீங்கள் கொஞ்சம் வேக விடணும். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவும் அரைச்சது. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டுக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணி அளந்து வச்சது அதையும் ஊற்றிட்டு கொத்தமல்லி புதினா அரைச்சிருப்போம்ல இதையும் பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இது கூட தயிரும் சேர்த்து நீங்கள் அவ்வளோதான் குக்கர் விசில் போட வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக நம்ம காளான் பிரியாணி ரெடி. இது வந்து நார்மல் பொன்னி அரிசியில் செஞ்சோம். இதே பாஸ்மதியில் செஞ்சுட்டா இன்னும் நல்லா உதிராக வந்திருக்குங்க. ஸோ தயிர் பச்சடிக்கும் இதுக்கும் காம்பினேஷனே வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஆனங்காட்டி நாங்கள் எல்லாம் கட்டுத்தரைக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் கரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வசமாக மாட்டிக்கிட்டாருங்க. இந்த மயில் வந்து ரெகுலராக வந்து இந்த புளி மரத்தில் தான் அணையும். எப்பவுமே வந்து அது வரும்போது தெரியவே தெரியாது. இருட்டனதுக்கப்புறம் தான் வரும். இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நேரமாக வந்துருச்சாட்டிருக்குது. கூடவே நம்ம பாடி கார்டும் வந்துட்டாங்க. ப்ரௌனீஸுக்கு தெரியாமல் நாம் ஒரு இடம் எங்கேயுமே போக முடியாதுங்க. ஏன்னா அவனோட கண் பார்வை ஃபுல்லாக நம்ம மேலேயே தான் இருக்கும். எங்கே போனாலும் தலைவர் கூடயே வந்துடுவாங்க.
அவன் வரலினாலே எங்களுக்கு கொஞ்சம் பொக்குன்னு தான் இருக்கும். ஸோ வியூ சூப்பராக இருக்குல்லங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வாக்கிங் வந்தாவே சூப்பராக இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. சரி கட்டுத்தரைக்கு போகலான்ட்டு 2 பேரும் கட்டுத்தரைக்கே வந்துட்டோம். அங்கே வந்து சரி இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் சாணி கூட்டுறதையெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளது கோழி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்ததுங்க. ஆனால் நோவு வந்து எல்லாமே செத்து போச்சுங்க. இந்த வெடைக்கோழி ஒன்று தான் இருக்குது, இது தான் குஞ்சு பொரிச்சிருந்தது. சரி அதையாவது பிடிச்சி அணைக்கலான்னு சொல்லிட்டு அடைக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த கோழி குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே உள்ளே வரவே மாட்டேன்ருச்சு. இது ஒரு பெரிய அடைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது எனக்கு. கடைசியாக அந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. காலில் வேறு அடி வேறு பட்டிருந்தது. கோழி குஞ்சை வந்து இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அது தூங்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இவன் நம்மளோட புலிக்குட்டிங்க. இவன் சரியான செல்ல பையன் எல்லாத்துக்கு. ஸோ மண்டே மார்னிங் சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு ரெடி ஆகிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன். போகிறக்கு முன்னாடி அப்படியே வீட்டுக்கு கோலமும் போட்டு போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டுருந்தேங்க. எனக்கு தெரிஞ்ச கோலம் இது தாங்க. இது ஒரு சிலருக்கு அலங்கோலமாகவும் இருக்கலாம். அப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. இப்போ மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நடந்தே போயிடலாம். நான் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆட்டம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நேரமாக வந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு விளக்கும் வச்சுட்டேங்க. இங்கேயும் ஒரு விடமாட்டோம்ல அப்படின்னு ப்ரௌனீஸு இங்கேயும் வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் அந்த சூரியன் உதிக்கிறதே பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. சரி காஃபியும் குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். நேரமாக போனாவே சூப்பராக இருக்கும்ல பனிக்கு. அது இந்த மார்கழி மாதத்துக்கு இந்த சூரியன் உதிக்கிறது, பனி தண்ணி இதெல்லாம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. அது ஃபீல் பண்ணவே செமையாக இருக்கும். ஸோ 2 பேரும் ஒரு வழியாக ஊருக்கு கிளம்பிட்டோம். நீ போய் அவசரமாக அவங்களும் அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ எங்களோட இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.